சொர்க்கத்திலிருந்து ஷெய்தான் வெளியேற்றப்பட்டான். பின்பு அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடிமாற்றப்பட்டார்கள். அவர்கள் தனி மனிதராகவே அதில் உலவி வந்தார். நிம்மதி அளிக்கும் வகையில் எந்த துணையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்நிலையில் சற்று தூங்கி எழுந்தார்கள். அப்பொழுது அவர்களின் தலைக்கு அருகே ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதமின் விலா எலும்பிலிருந்து படைத்திருந்தான். அப்பெண்ணிடம் நீ யார் என கேட்டார். நான் ஒரு பெண் என அவர் கூறினார். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என கேட்டார். நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அவர் பதிலளித்தார். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்த ஞானத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் வானவர்கள் ஆதமே அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டனர். அதற்கு ஹவ்வா என பதிலளித்தார். ஏன் ஹவ்வா என பெயர் சூட்டப்பெற்றது என கேட்டனர். அதற்கு அந்த பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் என்று கூறினார்கள்.